கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 7வது வசனம். ரோமர் 9:7, ரோமன்ஸ் 9:7. அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரானாலும் எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே, ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லியிருக்கிறதே. இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாதத்தை தொடர்கிறார். ஏன்னா ரோமர் 9:6 சொன்னார், ஏன்னா கர்த்தருடைய வாக்குத்தத்தம் போயாச்சே, எல்லாருமே இஸ்ரவேலர் அல்லவே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன சொல்கிறாரு, யார் ஆபிரகாமுக்கு உண்மையான மக்கள் வாக்குத்தத்தின்படி வந்தவங்கன்னா அவங்க மாம்சத்தின்படி வந்தவங்க இல்லை. ஏன்னா அந்த யூதர்கள் என்ன நினச்சாங்க, ஆபிரகாமுடைய சந்ததின்னு வந்ததுனால நாங்கள் எல்லாருமே தேவனுடைய வாக்குத்தத்த உடன்படிக்கைக்கு நாங்கள் சொந்தக்காரங்க அப்படிங்கிற ஒரு காரியத்தை தான் அவங்க பின்பற்றி கொண்டிருந்தாங்க. இன்றைக்கும் அந்த யூத ரபாய்கள் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு யூதனாக இருந்தால் மரித்து போகும்போது பாதாளத்துக்கும் பரலோகத்துக்கும் போகிற முச்சந்தியில் ஆபிரகாம் உட்காந்துருப்பார். நீங்கள் யாராவது போனீங்கன்னா உங்களை இல்லை நீ அந்த பக்கம் போகாதுன்னு சொல்லி உன்னை பரலோகத்தை கூட்டு போயிடுவார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். அதை இங்கே பவுல் மொத்தமாக ஒன்றும் இல்லாமல் அடித்து துவைக்கிறார். என்ன சொல்கிறாரு, இது கிடையவே கிடையாதுன்னு. ஏன்னா அவங்க கர்த்தராகி இயேசு கிறிஸ்டே சொன்னாங்க, யோவான் 8வது அதிகாரத்தில் கர்த்தர்கிட்டே தர்க்கம் பண்ணாங்க, நாங்கள் ஆபிரகாமுடைய பிள்ளைகள்னு. அப்போவே ஆண்டவர் சொன்னார், நீங்கள் ஆபிரகாமுடைய பிள்ளைகள்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ஆபிரகாம் செய்த காரியங்களை நீங்கள் செஞ்சுருப்பீங்களேன்னு சொல்லி யோவான் 8வது அதிகாரம் 39 சொன்னார். அப்போ இவங்க சொல்கிறாரு எல்லாரும் பிள்ளைகள் இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்கிறாரு, ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லி இருக்கிறதே. எங்கள் ஆதியாகமம் 21வது அதிகாரம் 12வது சொல்லும்போது, அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையும் உன் அடிமை பண்ணை குறித்தும் சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாய் இருக்க வேண்டாம். என்ன, சாராள் ஆகாரையும் இஸ்மவேலையும் துரத்தி விடுன்னு சொல்லக்கூடியது. ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும், ஆதலால் சாராள் உனக்கு சொல்வது எல்லாவற்றையும் கேள். எங்கே, ஈசாக்கிட தான் உன்னுடையது. இஸ்மவேல் அவன் இரத்த பிரகாரமாக மாம்ச பிரகாரமாக அவனுடைய பிள்ளையாய் இருந்தாலும் தேவனுடைய வாக்கு யாருக்கு உண்டானது, ஈசாக்கு தான் வரும். ஈசாக்கு மூலம் தான் வரக்கூடியது. அப்போ ஆபிரகாமின் மூலமாக இயற்கையாக வந்த எல்லா பிள்ளைகளும் பிள்ளை இல்லை, ஆவிக்குரிய முறையில் வந்த பிள்ளைங்களே யார் இந்த பிள்ளைகள் என்று சொல்லக்கூடியதாக. நீங்கள் கலாத்தியர் 4வது அதிகாரத்தில் 28வது வசனத்தில் பார்க்கும்போது, சகோதரரே நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்து பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்போ என்னென்னா இங்கே பவுல் சொல்லக்கூடிய காரியம் என்னென்னா, கர்த்தருடைய உடன்படிக்கையில் வந்த குடும்பங்கிறது எது வாக்குத்தத்தத்தில் உண்டானது, அது அவங்க மாம்சத்தினால் வந்ததில்லை. அவர்கள் அழைப்பினால் உண்டானவங்க, ஆனால் அவங்க என்ன கலாச்சாரத்தினால் வந்தவங்க இல்லை. அவங்க விசுவாசத்தில் வந்தவங்க, ஆனால் அவங்க மாம்சத்தில் வரலை. அதனால தான் அடுத்து வரப்போகிற காரியங்களில் யாக்கோபையும் ஈசாவையும் குறித்து நமக்கு இதை கூட சொல்ல போகிறார். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. உங்களுடைய அடையாளம் எதில் வேரூன்றி இருக்க வேண்டுமென்றால் கர்த்தருடைய வாக்கு தத்தத்தில் இருக்கணுமே ஒழிய உங்களுடைய உங்களுடைய சந்ததியினுடைய காரியங்களில் இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நீங்கள் எந்த பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கிறீங்க அதில் கிடையாது. நீங்கள் ஒருவேளை ஒரு பெரிய போதகருடைய பிள்ளையாக இருக்கலாம், இல்லை பயங்கரமான ஊழியக்காரருடைய பிள்ளையாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ரொம்ப மோசமான ஒரு பாவியினுடைய பிள்ளையாக இருக்கலாம், இல்லை உங்கள் அப்பா உங்கள் குடும்பமே ரொம்ப மோசமானவங்களாக இருக்கலாம். அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. என்ன, நீங்கள் கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்து அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களாக இருக்கிறீங்களா? ஏன்னா ஈசாக்கு வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆள். அப்போ நம்முடைய அடையாளம் கர்த்தருடைய அழைப்புலையும் அவருடைய வாக்குத்தத்தத்தில் மாத்திரத்தில் தான் இருக்கணும். நம்முடைய குடும்பத்தில் இல்லை, நம்முடைய எந்த ஜாதியிலேருந்து வந்தோம், இல்லை எந்த பேக்ரவுண்ட்லேருந்து வந்தோம், இல்லை நீங்கள் கடைசி காலத்தில் உங்களுடைய கடந்த காலத்தில் உங்கள் வீட்டில் உங்கள் சந்ததியில் எப்படிப்பட்டவங்க, அதெல்லாம் கிடையாது. தயவு செய்து உங்களுடைய வம்சமோ உங்களுடைய வம்ச வரலாறோ உங்களுடைய சரித்திரமோ நீங்கள் யார், நீங்கள் எங்கே போகிறீங்கிற நிர்ணயம் பண்ண வேண்டாம். கர்த்தர் யார் என்று சொல்லக்கூடியதாக கர்த்தர் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை மட்டும்
அப்போ என்னன்னா, நமக்கு விசுவாசம்தான் முக்கியமே ஒழிய வம்ச வரலாறு அல்ல. வம்ச வரலாறு உங்களை குடும்பத்தினுடைய பிள்ளைகளாக கொண்டு போய் சேர்க்கல, எது விசுவாசம்தான் கொண்டு போய் சேர்த்துருக்கு. அதனால் எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் ஒரு தனிப்பட்ட முறையில் கர்த்தரோடு எப்போதும் இருக்கக்கூடிய மக்களாய், அதே சமயத்தில் மற்றவர்களையும் அதே போல் ஒரு உண்மையான விசுவாசத்தோடு கர்த்தரை பிடித்து கொண்டு கர்த்தருக்கென்று வாழக்கூடிய மக்களாய் வாழ கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக. மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்காய் நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் ஆண்டவரே, தங்களுடைய குடும்ப வரலாறோ, தங்களுடைய வம்ச வரலாறோ, தங்களுடைய பழைய வாழ்க்கையோ, இல்லை தாங்கள் எந்த குடும்பத்திலிருந்து வந்தோம், எவ்வளவு மோசமானது நல்லது, இது எதுலேயுமே இல்லாமல் ஆண்டவரே உம்மேல் விசுவாசம் வைத்து உம்மை மாத்திரம் பற்றி கொண்டு உம்முடைய ஆவிக்குரிய பிள்ளைகளாய் வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.